நான் துரோகியா? விஷத்தை கொடுத்தால் கூட குடித்து செத்து போயிருப்பேன். வைகோவுக்கு மல்லை சத்யா பதில். மதிமுகவில் துரை வைகோ மல்லை சத்யா இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் வைகோ சமாதானம் செய்து வைத்தார். இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய வைகோ மல்லை சத்யா துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் தன்னை துரோகி என சொன்னதை விட ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்து குடிக்க சொல்லியிருந்தால் குடித்து செத்து போயிருப்பேன் என கூறியுள்ளார் மல்லை சத்யா. இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்ற உணர்வுடன் இந்நாள் வரை இருந்து வந்துள்ளேன். ஆனால் கழகத்தில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை அதற்கு நிச்சயமாக நான் காரணம் இல்லை. கடந்த 9/6/25 புதன்கிழமை அன்று திராவிட ரத்னா தமிழின காவலர் நான் உயிராக நேசித்த என் அன்பு தலைவர் திரு வைகோ எம்பி ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் தமிழீழ தாயகத்தின் ஒப்பற்ற தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு புலிப்படை வீரன் மாத்தையா துரோகம் செய்ததை போன்று எனக்கு மல்லை சத்யா துரோகம் செய்துவிட்டார் என்று ஒப்பிட்டு பேசினார். திரு வைகோ எம்பி அவர்கள் தன் மகன் துரை எம்பி அவர்களின் அரசியலுக்காக 32 ஆண்டுகள் வெளிப்படைத்தன்மையோடு உண்மையாகவும் விசுவாசமாகவும் குடும்பத்தை மறந்து என் வாழ்க்கையின் 32 ஆண்டுகளாக வசந்தத்தை தொலைத்து இரவு பகல் பாராமல் கட்சி தலைவர் திரு வைகோ என் மீது அபாண்டமாக துரோக பழி சுமத்தப்பட்ட கடந்த 9/7/2025 தொடங்கி 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை 5 இரவுகளும் என்னால் தூங்க முடியவில்லை. என் தூக்கத்தை தொலைத்து விட்டேன். என் அரசியல் பொது வாழ்க்கையை வீழ்த்துவதற்கு உயர்ந்த உலகம் போற்றும் மாமனிதர் தலைவர் திரு வைகோ எம்பி அவர்கள் வேறு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இருக்கலாமே, அல்லது ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்து குடிக்க சொல்லி இருந்தால் குடித்து செத்து போயிருப்பேனே. அன்பு தலைவர் திரு வைகோ அவர்களே, அறம் சார்ந்த என் அரசியல் பொது வாழ்வை உங்கள் மகனுக்காக வீழ்த்துவதற்கு துரோகம் என்ற சொல்லா தங்களுக்கு கிடைத்தது. வேதனையில் துடிக்கின்றேன் நான். திரு வைகோ எம்பி அவர்களே, உங்கள் தாழ்பணிந்து மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். இனி எக்காலத்திலும் யார் மீதும் எந்த தொண்டன் மீதும் இதை போன்ற அபாண்டமான பழியை சுமத்தி பழிக்கு ஆளாக வேண்டாம். அரசியலில் நீங்கள் அடைந்திருக்கும் உங்கள் உயரத்திற்கு அது அழகல்ல என கூறியுள்ளார் மல்லை சத்யா.